வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது சம்பளத்தில் 4 லட்சத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கியதாக அர்ச்சுனா தெரிவிப்பு. මගේ ලක්ෂ 4 පඩිය තිබ්බා ගිය මාසෙක. ඒක සම්පූර්ණයෙන්ම මන් දුන්නා මේ අපේ මිනිසුන්ට බඩු ටිකක් අරන් බෙදුවා. මට එච්චරයි කරන්න පුළුවන්. ඊට අමතරව මට සල්ලි නෑ මගේ. பேரிடரின் போது பலரின் உயிர்களை காப்பாற்றிய இளம் யுவதிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. முசலி பிரதேச செயலாளருக்கு எதிராக முறைப்பாடு. அரசாங்கம் கொடுத்த 25,000 ரூபாவை அழகு சாதன நிலையங்களில் செலவழித்த தாயும் மகளும். இலங்கையில் இப்படியும் சம்பவம். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 31 அரசியல்வாதிகளிடம் விசாரணை. இலங்கைக்கு மேலதிகமாக 200 தொன் மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பாகிஸ்தான். மத வழிபாட்டு தலத்தில் பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த துயரம். நுவரெலியாவில் ஏற்பட்ட வெடிப்பு சத்தம். நள்ளிரவில் பரபரப்பான கிராமம். வீதி விபத்தில் சிக்கிய முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல. அர்ஜுன மகேந்திரன் உள்ளிட்ட 2 பிடியாணை. காவல்துறை அதிகாரி வீட்டிலேயே அதிரடி கொள்ளை. களவாடப்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு மதுபானங்கள். சகல வழிபாட்டு தலங்களையும் துப்புரவு செய்ய அரசு நிதியுதவி. அமைச்சரவை பேச்சாளர் தகவல். மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற தயார். சுமந்திரன் தெரிவிப்பு. பேரனர்த்தத்தை வைத்து அரசியல். எதிர்க்கட்சிகள் மும்முரம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 4 லட்சம் பெறுமதியில் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் எந்த அரசு அதிகாரிக்கு எவ்வாறு நிதி கொடுக்கப்பட்டது மற்றும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி பகிரப்பட்டது என்பது தொடர்பில் ஒழுங்கான முறையில் தரவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதன் பின்பு உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட பேரிடரின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் யுவதி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளமை அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. களனி கங்கையின் ராணியாக முடிசூட்டப்பட்ட சேதவத்தை கோட்விலாவை சேர்ந்த யுவதியான ஒசாதி வியாமா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் திடீரென உயிரிழந்துள்ளதாகவும் இதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. கொழும்பு விசாக வித்தியாலயத்தில் படித்து வந்த அவர் 19 வயதில் உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. சமீபத்திய வெள்ளத்தின் போது இடம்பெயர்ந்த தனது அண்டை வீட்டு மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்டு செல்ல இரவு பகலாக படகில் பணியாற்றி பெரும் தியாகத்தை செய்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்ட போதும் முசலி பிரதேச செயலாளர் மக்களுக்கு உரிய பணியை முன்னெடுக்கவில்லை என முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இரவு பகல் பாராது கடமையை முன்னெடுத்த கிராம அலுவலர் ஒருவருக்கு எதிராக பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முசலி பிரதேச அமைப்புகள் இணைந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டன. எனினும் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேப்பங்குளம், நாலாம்கட்டை, மருதமடு, பிச்சை வாணிப நெடுங்குளம் போன்ற கிராமங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. குறித்த கிராமங்களுக்கு தேவையான உடனடி அடிப்படை தேவைகளை வழங்குவதில் முசலி பிரதேச செயலாளர் அசம்பந்தமாக செயற்பட்டமை தொடர்பில் மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டு குறித்த மனு கையளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ள நிவாரண பணிகளுக்காக கிடைத்த பணத்தில் தாய் மற்றும் மகள் முக அழகு செய்த விசித்திர சம்பவம் ஒன்று யாயலவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் ரூபாய் 25,000 நிதி வழங்கப்பட்டது. யாயல பிரதேசத்தில் சிறிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கு இந்த நிதி கிடைத்துள்ளது. வீட்டை சுத்தம் செய்வதற்கு முன் அந்த வீட்டில் இருந்த தாயும் மகளும் கிடைத்த பணத்தின் பெரும்பகுதியை பயன்படுத்தி யாயல பிரதேசத்தில் உள்ள ஒரு அழகு நிலையத்திலிருந்து முக அழகு செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. களுத்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரியின் இல்லத்திலிருந்து 17 வகையான வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் சுமார் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறை தெரிவித்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் 3,73,000 ரூபாய் பணம், 2,70,000 ரூபாய் பெறுமதியான 3 கைக்கடிகாரங்கள், 1 கரட்டிற்கும் குறைவான சிறிய அளவிலான 150 மாணிக்க கற்கள், 2 ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள், வெளிநாட்டு ரக மதுபான போத்தல்கள் மற்றும் 2 உள்நாட்டு மதுபான போத்தல்கள் என்பன உள்ளடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முறைப்பாட்டாளரான உதவி காவல்துறை பரிசோதகர் தற்போது வல்வெட்டித்துறை காவல்துறையில் பணியாற்றி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்பு குற்றச்சாட்டின் அடிப்படையில் 31 அரசியல்வாதிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மேற்கொண்டதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்தமை தொடர்பில் கடந்த அரசாங்கங்களில் பதவி வகித்த 31 அரசியல்வாதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசியல்வாதிகள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்திருந்தால் அவற்றை நீதிமன்றின் ஊடாக தடை செய்து பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இலங்கைக்கு மேலதிகமாக 200 தொன் மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை பாகிஸ்தான் அனுப்பும் என அந்நாட்டின் மத்திய கடல்சார் விவகார அமைச்சர் முகமது யுனைத் அன்வர் சௌத்ரி வியாழக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார். பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபின் அறிவுறுத்தலின் பேரில் டிட்வா சூறாவளிக்கு பிறகு பாகிஸ்தானின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கைக்கு விஜயம் செய்த அமைச்சர் கொழும்பில் உள்ள இலங்கை தலைவர்களுடனான சந்திப்புகள் மற்றும் கள நிலைமை குறித்த மதிப்பீட்டிற்கு பிறகு இந்த முடிவை எடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நடுத்தர கால தேவைகளை நிவர்த்தி செய்ய அதிகரித்த ஆதரவு அவசியம் என அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. 200 தொன் நிவாரணப் பொருட்கள் கொண்ட கப்பல் கடல் வழியாக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அது டிசம்பர் 13ஆம் திகதிக்குள் இலங்கையை வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளம் ஆனமடுவ பகுதியில் 15 வயது சிறுமியை மத வழிபாட்டு தலத்தில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆரம்ப விசாரணைகளின் போது சிறுமி அதே பாடசாலையை சேர்ந்த மாணவர் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் நவகத்தேகம அந்தரவேவ பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் முதல் சந்தேக நபரும் சிறுமியும் காதல் உறவில் இருந்துள்ளனர். இதனை சாதகமாக பயன்படுத்தி சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தமை தெரிய வந்துள்ளது. பாடசாலை செல்வதாக கூறி இருவரும் அந்த பகுதியில் உள்ள வழிபாட்டு தலம் ஒன்றில் தங்கியுள்ளனர். இதன்போது காதலனால் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமிக்கும் சந்தேக நபருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தாயிடம் உண்மைகளை தெரிவித்துள்ளார். அதற்கமைய தாய் தனது மகளுடன் ஆனமடுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சந்தேக நபர் நவகத்தேகம போலீஸ் பிரிவில் வசிப்பவர் எனவும் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு ஆனைமடுவ போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியா சமர்ஹில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளர் விடுதியில் 2 வாட்டர் ஹீட்டர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து பாரிய சத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனை நிலநடுக்கம் என சமூக ஊடகங்களில் முறையற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வதந்திகளை சிலர் பரப்பியுள்ளனர் என நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா சமர்ஹில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் 2 வாட்டர் ஹீட்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இரண்டுமே ஒரே நேரத்தில் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக விடுதி உள்ளவர்கள் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். இதனால் குறித்த விடுதியில் சுவர்களில் ஏராளமான வெடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சில பொருட்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவம் வெடிகுண்டு வெடித்தது போல் அதிக சத்தத்துடன் உணரப்பட்டதாக தோட்ட பொதுமக்களும் நுவரெலியா நகரை சுற்றியுள்ளவர்களும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வெல பயணித்த ஜீப் வண்டியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சபுகஸ்கந்த தெனிமெல்ல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வீதியில் பயணித்த மற்றொரு வாகனத்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வாகனத்தில் 6 மாத குழந்தையொன்றும் ஒரு பெண்ணும் இருந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி விபத்தில் காயமடைந்த பெண்ணும் அவரது குழந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஜீப் வண்டியை ஓட்டிச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெலவும் சிகிச்சைக்காக ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பண மோசடி தொடர்பான விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் மீண்டும் திறந்த பிடியாணை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், பேரிடருக்குள்ளான அனைத்து வழிபாட்டு ஸ்தலங்களையும் துப்புரவு செய்து சமய நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு உதவி வழங்குதல் பொருத்தமானதென அரசு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய வழிபாட்டு ஸ்தலங்களை துப்புரவு செய்து இயல்பு நிலைக்கு
நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கே அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இதற்குரிய அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் குடியேற வருமாறு மலையக உறவுகளை பாசத்துடன் அழைக்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு பாதுகாப்பான காணி தர மறுத்தால் வடக்கு கிழக்கில் குடியேற மலையக மக்கள் தயார் என்ற மனோ கணேசன் எம்பியின் அறிவித்தலை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த சுமந்திரன் அதனைத் தொடர்ந்து மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், கடந்த வாரம் கண்டி, கம்பளைக்கு உங்களோடு சென்றபோது மலையகத்தில் இருந்து வடக்கு கிழக்குக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம். ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்திருந்தோம். இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களும் அதை விரும்புவதாக சொல்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மிகுந்த பாசத்தோடு மனதார உங்களை வரவேற்கிறோம். ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்கள். அதேபோல் அரச காணிகளையும் வாழ்விடங்களையும் பயிர்ச்செய்கை, தோட்டம் போன்றவற்றிற்கு பெற்றுத்தர எம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொடுப்போம் என்றும் சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரனர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளதாகவும் இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மேலும் கூறுகையில், இலங்கை முழுவதும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரனர்த்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர், பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரனர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இப்படியான நடவடிக்கைகளை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நடந்தது இயற்கை பேரனர்த்தம். இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது. இந்த பேரழிவில் இருந்து இலங்கை மீண்டெழ உதவுமாறும் எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார். இலங்கையின் இயற்கை பேரனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை அரச நிவாரண நிதிக்காக 25 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.